பொல்லாதவரிலங்கை கட்டடித்த காகுத்தனை அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன். பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. திருவுடையவன் ஸ்ரீக்கு நாதன் யாரோ அவன்தான் முழுமுதற் கடவுள். நமக்கு ஏத்தாப்பல இப்ப 15வது அத்தியாயம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீநாதனுடைய சந்நிதி வாசலும் கிடைத்துள்ளது. இனி கீதையில் இருக்கிற சில ஸ்லோகங்கள் பார்ப்போம். ஊர்த மூலம் அதசாகம் அஸ்வத்தம் அரசமரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மேல வேறு இருக்கிறது, கீழே கிளைகளெல்லாம் உள்ளன. ஏன்னா பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலேருந்து அவர் படைக்கிறார் இல்லையோ. அதனால சம்சாரம்ங்கிற பெரிய மரம் அரச மரம், இதற்கு வேர் இருக்கிறது சத்தியலோகத்தில், கீழையெல்லாம் பரவி இருக்கிறது. இந்த மரத்தை நாம வெட்டுடணும். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் திருடேன சஸ்திரேன அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இத்தை கோடரிய வைத்து நாம் வெட்ட வேண்டும். இந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடரிக்கு எங்க போறது? அசங்க சஸ்திரேன பற்றுதலின்மை, வைராக்கியம், பற்றின்மை அப்படிங்கிற கோடரியால தான் சம்சாரம்ங்கிற மரத்தை நாம வெட்டுறதுக்கே முடியும். அப்படி வெட்ட தொடங்க தொடங்க பெருமானை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்தஸ்பிருதி ஞானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவ சாகம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் 15வது அத்தியாயத்திலே. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா, அனைவருடைய ஹிருதயத்திலும் நான் இருக்கிறேன். என்னுடைய அதீனமாகத்தான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாலும் சரி, ஞாபகத்துக்கு வந்தாலும் சரி, மறந்து போனாலும் சரி, மத்தஹ அதத்தனை என்னால் நடக்கிறது. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, அனைத்து வேதங்களாலும் நானே அறிந்து கொள்ளப்படுகிறேன். வேதாந்த கிருத்து வேதவிதேவச்சாகம், வேதங்களெல்லாம் என்னத்தான் சொல்லும், என்ன சொல்லாமல் நில்லாது. வேதம் ஒண்ணுத்தினாலதான் என்ன தெரிந்து கொள்ள முடியும். வேதத்துல சொல்லப்பட்டதுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கிறதும் நான் தான் என்ன தன் பெருமகளை பெருமான் சொல்லிட்டு மேலத்தான் எப்படி வேறுபட்டவர்னு சாதிக்கிறார். துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹா அக்ஷர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சியதே. அதாவது இவ்வுடலோட கூடியிருக்கிற பத்தாத்மாக்களை விட, இவ்வுடல் விலகி இருக்கிற முக்தாத்மாக்களை விட நான் வேறுபட்டவன். அச்சின்மிஸ்ராது விசுத்தாச்ச சேதனாது புருஷோத்தமஹா. அப்ப துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹா அக்ஷர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சியதே. மேல சொல்றார், அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா. நான் வேதத்திலேயாகட்டும் உலகத்திலேயாகட்டும் புருஷோத்தமன்னு கொண்டாடப்படுகிறேன். இவர்களை எல்லாம் காட்டிலும் வேறுபட்டவன். ஏன் தெரியுமா? யோ பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ வியாபனாத் பரணாத் சுவாமியாத். எல்லாவற்றுக்குள்ளும் நான் வியாபித்திருக்கிறபடியால், எல்லாவற்றையும் நான் தாங்குகிறபடியால், எல்லாவற்றுக்கும் நான் சுவாமியாக இருந்து ஆட்சி செலுத்துகிறபடியால், அப்ப மற்றதெல்லாம் பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, பெருமாளாலே வியாபிக்கப்பட்டிருக்கிறது, பெருமானுக்கு உடமையாக இருக்கிறது. ஆனா பெருமானோ எல்லாவற்றையும் வியாபிக்கிறார், எல்லாவற்றையும் தாங்கிறார், எல்லாத்துக்கும் உடையவனாக இருக்கிறார். அப்படின்னா இதை காட்டிலும் வேறுபட்டவராய் உயர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டுமே. ஆக யோமாமேவ, இப்படி யாரொருத்தன் என்னை புருஷோத்தமனாக தெரிந்து கொள்ளுகிறானோ நம்ம போன்றவர் அல்லர், எங்கோ இருக்கிறவர் நமக்காக இறங்கி வந்து ஸ்ரீநாதனாக இந்த திவ்யதேசத்துல சேவை சாதிக்கிறார். என்ன யார் ஒருத்தன் தெரிஞ்சுட்டானோ புருஷோத்தமன்னு தெரிந்து கொண்டால் அவன் மறுபடியும் பிறப்பதில்லை இறப்பதில்லை, என்னையே வந்து அடைகிறான்கிறதே புருஷோத்தம வித்தையில் 15வது அத்தியாயத்தில் பெருமாள் சாதிக்கிறார். மேலே 16வது அத்தியாயத்தை அடுத்த திவ்யதேசத்தில் போய் சேவிப்போம்.